கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மென்மேலும் உங்களை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனம். மத்தேயு 23:12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்திற்கான அந்த வாக்குத்தத்தம் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், பல விதங்களில் மனுஷர்கள் தங்களை உயர்த்தி காண்பிக்கின்றார்கள். தங்களை உயர்த்தி, இல்லாவிட்டால் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர்கள் தங்களை போற்றிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் பெரும்பாலும் நம்முடைய உயர்வு, நம்முடைய பதவி, நம்முடைய குடும்ப கௌரவம், நான் யார் தெரியுமா என்று நாம் உயர்த்தி கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். விசேஷமாக இந்த நாட்களில், லெந்து நாட்கள் ஜெபம், அநேக சபைகளில் இந்த ஜெபம் நடக்கிறது. அநேகர் தங்களை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறார்கள். சிலர் உபவாசம் இருந்து, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். காலை மாலை என்று ஜெபம் நிறைந்த ஒரு காலம்தான் இது. உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துகிற ஒரு மாதம். இயேசு தன்னை தாழ்த்தினார். பரலோகத்திலிருந்து அவர் தன்னை தாழ்த்தி, அவர் இந்த பூமியில் மனுஷ அவதாரம் எடுத்து நமக்காய் பாடுபட்டு தன் ஜீவனையை கொடுத்ததை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உங்களை தாழ்த்துவது நல்லது. ஜெபத்தில், உபவாசத்தில் நாம் நம்மை தாழ்த்துவது நல்லது. அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் அவர் தெளிவாய் பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களேயானால், தேவனுடைய வார்த்தையின்படி ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை அவர்கள் தாழ்த்துகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் அப்படிதான் அதை பார்க்கிறது. ஆண்டவர் எதிலெல்லாம் மனுஷர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார், அதே மத்தேயு 23 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். பாருங்க, அநேகர் தான தர்மம் செய்யும் பொழுது, ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது, மனுஷர் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அல்ல. நீ வலது கையில் செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும். சில நேரத்தில் சிலர் என்னிடத்தில் சொல்வதுண்டு, அந்த குடும்பத்துக்காய் நான் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், அந்த குடும்பத்திற்காய், அந்த சகோதரிக்காய் நான் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன். இன்னும் சிலர் சொல்வதுண்டு,
நான் செபித்து தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் செபித்து தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அப்படி சொல்லுகிறவர்களும் உண்டு. என்ன ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் கிரியைகளை மனுஷர் காண வேண்டும் என்று செய்வதும் பேசுவதும் தாழ்மை அல்ல. என்ன, தேவன் நம்மை உயர்த்தணும் அப்படின்னா நாம் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ செய்யக்கூடாது. 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, விருந்துகளில் முதன்மையான இடங்களை தேடுறாங்க, ஜெப ஆலயங்களிலும் முதன்மையான ஆசனங்களை தேடுறாங்க. என்ன, விருந்துகளில் முதன்மையான இடம், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்கள். சில நேரத்தில் அப்படி தான் இந்த உலகம். ஜெப ஆலயத்தில் கூட என்ன, ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா சில நேரத்தில் தேவ ஊழியர்கள் அந்த இடத்திற்கு வருவதில்லை. கேட்டால் சொல்லுவாங்க, நான் செய்ய எதுவும் அங்கே இல்லை, என் பேர் இல்லை, நோட்டீஸில் என் பேர் இல்லை, என்ன எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, ஒரு ஜெபமோ ஒரு ஆராதனையோ எனக்கு கொடுக்கப்படலை, அதனால் நான் வரலை. சில நேரத்தில் சிலரை நாம் பார்க்கலாம், அவர்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருந்தால் தான் அன்றைக்கு அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். இது அநேக ஆலயங்களில் அப்படி நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஆலயத்தில் உன்னை தாழ்த்தி வா. நீ ஒரு விருந்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு தாழ்மையான இடத்துல போய் உட்காரு. அந்த விருந்துக்கு அழைத்தவன் உன்னை, நீங்கள் வாங்க, நீங்கள் ரொம்ப முக்கியம், நீங்கள் முன்னாடி வந்து உட்காருங்க என்று அவன் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். என்ன, இன்னும் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறாங்க. மனசில் இருக்கக்கூடிய விருப்பமே தாழ்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவங்க என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், அவங்க முந்தி வந்து எனக்கு கை கொடுக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். அவங்க என்னை புகழணும், என்னை பார்த்து அவர்கள் ரபி இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதமாக என்னை அழைக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் நீ எதிர்பார்க்காத. என்ன, நீங்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படுறத விரும்புகிறாங்க. ஆண்டவர் சபைக்கு சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனசில் கூட மற்றவர்கள் உன்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி விரும்பாத, நினைக்காத. கிறிஸ்து தான் உனக்கு ரபி, கிறிஸ்து தான் உனக்கு. அப்படி நம்மை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நம்மை தாழ்த்தணும். அப்படி நாம் தாழ்த்தப்படும் பொழுது தேவன் தனக்கு ஏற்றபடியெல்லாம் நம்மை உருவாக்குவார். நம்ம மனசில் சில காரியங்கள் இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்னு நாம் உண்டாக்கிட்டா அதுக்கப்புறம் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவது கடினம். நம்மளை தாழ்த்திடணும். 10வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். கிறிஸ்து தான் உங்களுக்கு குரு. ஏன்னா நான் தான் அவருக்கு குரு, நான் தான் அவரை உருவாக்கினேன். அதெல்லாம் நீ ஆசைப்படாத. உன்னால் என்ன முடியுமோ அதை செய். உன்னால் யாருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியுமோ பிரயோஜனமாயிரு. நான் தான் அந்த தலைவன், நான் இல்லைன்னா அவங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை ஒரு தேவ பிள்ளையினுடைய மனதிலிருந்து ஆண்டவர் எடுக்க சொல்கிறார்.
நீ உன்னை தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துவேன். நீயே உன்னை குருவாய், நீயே உன்னை பெரிய மனுஷனாய் நீ உருவாக்கிட்டா நான் உன்னை அதற்கு மேலே உருவாக்குவதில்லை. என்னிடத்துல நீ தாழ்மையாயிரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 11வது வசனத்தில், உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊழியம் செய்கிற, பணிவிடை செய்கிற அந்த எண்ணம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் பெரியவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது சபையில், இல்லாவிட்டால் ஒரு திருமணத்தில், இல்லாவிட்டால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சில ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு தங்கையினுடைய திருமணமோ இல்லைன்னா ஒரு மகளுடைய திருமணமோ நடக்கும் பொழுது பார்த்தால் சிலர் அந்த இடத்துல பணிவிடை செய்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த சமையல் அறையில் இருப்பாங்க, இல்லாட்டா அந்த சமையலை பார்த்துட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது ஆட்களை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த ஸ்டேஜ் பக்கமே இருக்க மாட்டாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகளை நேசிக்கிற அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கும், அவர்கள் நல்லா வந்து அந்த பந்தலில் அந்த இடத்துல அப்படியே மதிப்பாக உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த திருமணத்தில் இணைக்கப்படுகிற அந்த மகளுக்கு யார் தெரியுமா பெரியவர்கள்? அந்த கல்யாணத்தில் ஓடி ஓடி எங்கேயோ வேர்வை சிந்தி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க, அவன்தான் பெரியவன். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது, ரொம்ப ரொம்ப சின்ன பையன், ஒரு 6-7 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எங்கள் கிராமத்து நாங்கள் தங்கி இருந்த இடத்துல ஒருத்தருக்கு திருமணம், ஒரு பொண்ணுக்கு திருமணம். அப்போ எங்களை எல்லாரையும் ஒரு லாரியை புக் பண்ணி அந்த லாரியில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அப்போல்லாம் பஸ் வசதி அதெல்லாம் இருக்காது, அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசம். அப்போது அந்த எங்களை கொண்டு போன அந்த லாரி எப்படிப்பட்டது என்றால், அந்த லாரிக்கு அந்த ஹெட்லைட் இல்லை, அது ஃப்யூஸ் போயிருக்கு, எல்லாம் எப்போ போச்சுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் இந்த காரியம் 1970 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ரோடு வசதி அவ்வளோலாம் இல்லை. அப்போது ஐயோ எங்களால் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது, ரோடு தெரியலை அப்படின்னும் பொழுது, அந்த பெண்ணுடைய அண்ணன், அவர் யாருன்னெலாம் எனக்கு தெரியல, நம்மளை ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி, அது யாரோ என்னமோ தெரியலை, அந்த பெண்ணுடைய அண்ணன் அந்த ஒரு லைட்டை கையில் பிடிச்சிட்டு அந்த லாரிக்கு முன்னாடி ஓடுறார். அந்த லாரிக்கு முன்னாடி எத்தனையோ கிலோமீட்டர் அவருடைய அந்த லைட்டை பிடிச்சிட்டு அவர் முன்னாடி ஓட 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 லாரி மெதுவாக அவரை ஃபாலோ பண்ணுது. என்ன பாருங்க, தன்னுடைய தங்கையினுடைய திருமணம், அந்த பொண்ணும் அந்த லாரியில் தான் உட்காந்துருக்கு. என்ன ஸோ பார்த்தீங்கன்னா, அப்படி தான் அந்த ஊழியக்காரன், யார் உங்களில் பெரியவனோ அவன் ஊழியக்காரன். அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். நம்ம வேலை இடத்துல, குடும்பத்தில், சபையில் அந்த பணிவிடைக்காரனுடைய அந்த அபிஷேகத்தை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொண்டா அவங்க உயர்ந்துட்டே இருப்பாங்க. நான் ஒரு பெரிய மேனேஜர், நான் சர்ச்சில் இதை செய்யலாமா, நான் ஒரு பெரிய கம்பெனி ஓனர், நான் இதை செய்யலாமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஊழியக்காரன் ஆவி உள்ளவன், அவன் உயர்த்தப்பட்டுட்டே இருப்பான். அதுதான் இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு, உன்னை தாழ்த்து நான் உன்னை உயர்த்துவேன். இது டைரக்ட் பிளஸ்ஸிங் வரும், டைரக்ட் பிளஸ்ஸிங். உன்னை தாழ்த்து, தாழ்மையாரு, கோபப்பட வேண்டிய இடத்துலையும் தாழ்மையாரு. உனக்கு விரோதமாய் எதையோ பேசுகிறாங்க, உன்கிட்ட உண்மை இருக்குது, நியாயம் இருக்குது,
தாழ்மையாயிரு, தேவன் உன்னை உயர்த்துவார். என்ன? அப்போதான் ஆண்டவர் இந்த 12வது வசனத்தில் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்ந்தவன், ஆனால் தன்னை தாழ்த்துகிறான். அவன் ஆசீர்வாதமானவன், ஆனால் தன்னை தாழ்த்துகிறான். அவனுக்கு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, மனைவி, பிள்ளைகள், சங்கீதம் 128 படி எல்லாம் நல்லா இருக்கு. அவனுடைய மனைவி வீட்டோரத்தில் கனி தரும் அந்த திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒலிவ மரங்கள், என்ன, அவனுடைய பந்தி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிட்றான், நல்லா இருக்கான். ஆனாலும் தேவனுக்கு முன்பாய் வந்து தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான் பாருங்க. அவன் தன்னை உயர்த்தலாம். நான் எதுக்கு ஆலயத்துக்கு வரணும், நான் எதுக்கு வரணும், எனக்கு ஆண்டவர் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் எதற்கு இந்த உபவாசத்தில், இந்த ஜெபத்தில் நான் கலந்துக்கணும், நான் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகணும், எனக்கு என்ன குறை இருக்குது? இல்லை, உன்னை தாழ்த்து, தேவன் உன்னை உயர்த்துவார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவ சமூகத்தில் ஜெபத்தில் உன்னை தாழ்த்துங்க. இந்த உலகம் மாறும், இந்த உலகம் மாறும். காலங்கள் மனுஷனை புரட்டி போட்டுரும். அதாவது இன்னைக்கு மேலே இருக்கிறவன் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறானே தெரியாது. இன்னைக்கு சுகமாக இருக்கிறவர்கள் ஒரு சில ஆண்டில் என்ன ஆச்சுன்னே தெரியாது. நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். என்ன? ஆகவே ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பாய், மனிதர்களுக்கு முன்பாய், பெரியவர்களுக்கு முன்பாய், இன்னும் சின்னவர்களுக்கு முன்பாய் கூட உங்களை தாழ்த்திடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தாழ்த்துகிறவன் என்ன உயர்த்தப்படுவான். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அன்னாள் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தரித்திரத்தையும் அவராலே தர முடியும், ஐஸ்வர்யத்தையும் அவராலே தர முடியும். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த காலம் தேவன் சிலரை தாழ்த்தி வைத்திருப்பார். சில சிறுமை, யோசேப்பை ஆண்டவர் தாழ்த்தி வைத்திருந்தார். யோசேப்பு, உனக்கு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன், அந்த எகிப்து தேசத்தை நீ ஆளுகை செய்ய போகிறாய், அதனால அந்த தேசத்தின் நிலைமையை அறிந்து கொள்ள, மொழியை கற்றுக்கொள்ள, அவர்களுடைய பண்பாடை கற்றுக்கொள்ள உன்னை ஒரு நல்ல இடத்துல நான் வைக்கிறேன். அந்த நல்ல இடத்துல ஆண்டவர் ஒரு அடிமையாய் வைத்து, என்ன, ஒரு ராஜாவை தரிசிக்கிற ஒரு மனுஷன், அவனோடு ஆண்டவர் அவனை வைத்து அவனை அப்படிதான் ட்ரெயின் பண்ணுறார். என்ன, ஒரு ராஜாவோடு பேசுகிற மனிதன், அவனுடைய குடும்பம், அவனுடைய லாங்குவேஜ், அவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல யோசேப்பு தன்னை தாழ்த்தி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறான். விசேஷமாய் சிறப்பாய் பேச கற்றுக்கொள்கிறான், எழுத்துக்களை கற்றுக்கொள்ளுகிறான், சிறைச்சால இன்னும் தாழ்த்துகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை உயர்த்திடுறாரு. ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை தாழ்த்த தெரியும், உயர்த்த தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு அந்த மனுஷனுடைய இருதயம் தெரியும். இவன் தாழ்ந்திருந்தாதான் சரியா இருப்பான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிந்தால் அவனை தாழ்விலே தான் வைப்பார். இவனை நான் உயர்த்தினாலும் இவன் தாழ்மையாய் இருந்து என் காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் அறிந்தால்
அவனை உயர்த்தி அழகு பார்ப்பார். என்ன? குப்பையிலிருந்து அவர் தூக்குகிறார், ராஜ மேன்மையை கொடுக்கிறார். இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வது, நமக்கு வந்திருக்கிற எல்லா மேன்மையும் தேவன் கொடுத்தார். அதனாலே தேவனுடைய சமூகத்தில், நம்முடைய உள்ளான இருதயத்தில் நாம் தாழ்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். தாழ்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். சில நேரம் நாம் தாழ்மை இல்லாமல் நடந்திருப்போம், பேசியிருப்போம், சிலரை காயப்படுத்தி இருப்போம், சில தவறுகளை செய்திருப்போம் மனிதர்கள். ஆனால் உடனே நாம் புரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல நான் நடந்த விதம் சரியில்லை, நான் பேசின விதம் சரியில்லை, நான் தாழ்மையாய் பேசலையே, நான் தாழ்மையாய் நான் பதில் சொல்லலையே, நான் தாழ்மையாய் நான் நடக்கலையே. ஸோ அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஒரு தாழ்மையான இருதயமாய் நாம் வைக்கணும். எப்பெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு வருதோ, எப்போ ஐஸ்வர்யம் வருதோ, எப்போ ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறாரோ, உள்ளத்தில் இன்னும் தாழ்மையை நாம் வளர்த்து கொள்ளணும். தாழ்மையை ஆண்டவர் அதிகமாய் அவர் பார்க்கிறார். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 29 ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார். ஆகாப் யெசபேலுடைய வார்த்தையை கேட்டு மிக பொல்லாப்புகளை அவன் செய்தான். பாகால் என்கிற தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தான். நிறைய ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் வாழ்ந்தான். அவன் நாட்களில் தான் எலியா காணப்பட்டார், எலியா இருந்தார். ஸோ அப்போது இந்த எலியாவினுடைய வார்த்தை, இந்த எலியாவினுடைய காரியங்களை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் இந்த ஆகாப்பை ஆண்டவர் சிட்சிக்க ஆரம்பிக்கிறார். தேசத்தில் பல பிரச்சனைகள், பஞ்சம், யுத்தம் இதெல்லாம் வரும் பொழுது இந்த ஆகாப் ராஜா தன்னை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறான். தன்னை தேவனுடைய சமூகத்தில் ஐயோ நான் தப்பு செய்துட்டேன்னு சொல்லி தாழ்த்துகிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த 1 ராஜாக்கள் 21:29 ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரர் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவத்துக்கு அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன். அவன் என்னை தாழ்த்திட்டான், என் முன்னாடி தாழ்த்திட்டான். அவன் இரட்டை ஒடித்து உபவாசம் பண்ணி நான் பாவி என்று எனக்கு முன்பாய் தன்னை தாழ்த்திட்டான். அதனால அவன் மேலே வர வைத்த அந்த பொல்லாப்பை அவன் நாட்களிலே நான் அந்த ஜனங்கள் மேல் கொண்டு வர மாட்டேன். அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகளுடைய நாட்களில் நான் விசாரிப்பேன். ஒருவேளை அவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தினால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் விசாரிக்க மாட்டேன். உனக்கு அதுக்கப்புறம் அவங்களும் ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்தினால் ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நான் விசாரிக்கவே மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள ஒரு குற்றம், ஒரு பாவம், ஒரு மீறுதலை நாம் உணர்கிறோமோ, தேவனிடத்தில் போய் நாம் தாழ்த்திட்டா நம்ம மேலே சாபமோ ஆக்கினை தீர்ப்போ வராது. இது எல்லா இடத்திலும் இது நடக்கும். ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கர பிரச்சனை. உடனே தம்பி பார்க்கிறார், நான் செய்தது தான் தப்பு, அண்ணன் சரியாதானே சொல்கிறான், நான் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று அந்த தம்பி அண்ணனிடத்தில் போய் தன்னை தாழ்த்தி என்னை மன்னி, இங்கே நான் தான் தப்பு செய்த அப்படின்னா அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏனென்றால் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரோ ஒருத்தர் தாழ்த்தாம 2 பேரும் நீயா நானா என்று அவர்கள் அந்த கொந்தளிக்கும் பொழுது
அந்த இடத்துல அழிவு, அந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல போராட்டம், அவர்கள் தாழ்த்தப்படுவார்களே அல்லாமல் உயர்த்தப்பட மாட்டார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை தாழ்த்து, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உன்னை தாழ்த்து. மத்தேயு 18வது அதிகாரம் 4வது வசனம், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையைப் போல உன்னை தாழ்த்து, நீ பரலோக ராஜ்யத்திலேயே நீ பெரியவனாக இருப்ப. பிள்ளைகளுக்குள் நிறைய நற்குணங்கள் உண்டு. ஒரு குழந்தை உண்மையாய் நேசிக்கும், ஒரு தாய் தகப்பனை உண்மையாய் நேசிக்கும், மாயமாலம் பண்ணாது. ஒரு அவங்களோடு பழகுகிற ஆன்டி அங்கிள் உண்மையாய் நேசிக்கும். ஒரு அப்பா ஒரு பிள்ளையை கொஞ்சம் சிட்சித்தாலும் அடித்தாலும் கோபப்பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு அப்பான்னு வந்து கட்டி பிடிக்கும். என்ன, அந்த நேரத்தில் நீ இப்படி தப்பு செய்கிறல்ல, நீ செய்தது தப்பு தானே என்று அந்த குழந்தையை கொஞ்சம் கோபமாய் பேசும் பொழுது கண்ணீரோடு சொல்லும், சாரி அப்பா, சாரின்னு சொல்லும். என்ன, அதுக்கப்புறம் அந்த குழந்தையை அவங்க கூப்பிட்டு அந்த குழந்தை கூட விளையாடும் பொழுது பெரும்பாலான குழந்தைகள் எல்லாவற்றையும் மறந்துடும். அடுத்த நாள் வந்து, நீங்கள் நேற்று என்னை அடிச்சிங்கல்ல, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீங்கள் போன வாரம் இப்படி பண்ணீங்கல்ல, அதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனதில் தங்க இடமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு குழந்தையை போல மாறு, உன்னை பரலோக ராஜ்யத்திலேயே நீ பெரியவனாய் நீ மாறுவே. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நிச்சயமாய் இந்த கேரக்டரை, இந்த ஸ்வாபத்தை நீங்கள் உருவாக்கிடுங்க, நிச்சயமாய் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. இது 100% இந்த வார்த்தை தப்பவே தப்பாது. ஆமேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துறேன், எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ, எந்த இடத்துல ஒருமனப்படணுமோ, எந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போகணுமோ தாழ்ந்து போங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் தந்திருக்கிறீங்க. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவரே, முதலாவது நாங்கள் உமக்கு முன்பாய், வசனத்திற்கு முன்பாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மனசில் நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா, இப்படி எங்களை நாங்கள் உயர்த்துவதை தயவாய் மன்னியும். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற புல்லின் பூவென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்போ இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த தாழ்மையின் ஆவியை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பத்தில் புருஷன் தாழ்மையாக இருக்கட்டும், மனைவி தாழ்மையாக இருக்கட்டும், பிள்ளைகள் தாழ்மையாக இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் பட்சிக்காமல் தாழ்மையாய் பொறுமையாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் உயர்த்தப்பட உதவி செய்யும். தகப்பன் சொல்கிற ஒரு ஆலோசனையை பிள்ளை தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளட்டும். தாய் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை பிள்ளைகள், புருஷன் அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளட்டும். சபைகளில் ஆண்டவரே, தேவ ஊழியர்கள் சபைகளுக்கு மத்தியிலே இந்த தாழ்மை வரட்டும். சபையிலே நாங்கள் உம்முடைய ஊழியத்தை நிறைவாய் செய்ய ஆண்டவரே நாங்கள் குழந்தைகளைப் போல மாற உதவி செய்யும். இந்த தேவ செய்தியை கேட்டு எனக்கு தாழ்மையான ஒரு இருதயத்தை தந்தருளும் என்று தங்களை பயிற்றுவித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை கொடும். நிச்சயமாய் நீர் உயர்த்துவீர், நீர் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தாழ்த்துங்க, நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.